எனது அன்பார்ந்த விளையாட்டு நெஞ்சங்களை மீண்டும் ஒரு வித்தியாசமான காணொலியில் சந்திப்பதை இட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாட்களில் உங்களுக்கு தெரியும், ஆசிய கிண்ண போட்டிகள் UAE-யில் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த UAE-யில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆசிய கிண்ண தொடர் இந்த முறை T20 ஃபார்மேட்டில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. இதில் குழு A, குழு B என பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுக்களிலிருந்தும் 4 அணிகள் முட்டி மோதிக் கொள்கின்றன. இந்த குழு A, குழு B இலிருந்து தலா 2 அணிகள் சூப்பர் 4ற்கான தகுதியை பெற வேண்டும். சூப்பர் 4 தகுதியை பெற்றவுடன் அந்த சூப்பர் 4ல் இருந்து அதற்கப்பால் நாக் அவுட் முறையில் போட்டி நடாத்தப்பட்டு ஃபைனல் அணி தெரிவு செய்யப்படும். இங்கே இருக்கின்ற ஒரு சிக்கலான விடயம் என்னவென்றால், இன்றைய தினங்களில் ஏற்கனவே குழு A-யில் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தியா ஏற்கனவே அனைத்து போட்டிகளையும் வெற்றி கொண்டு சூப்பர் 4ற்கான தகுதியை அவர்கள் மேலோங்க செய்து அடுத்த கட்டத்திற்கு போய்விட்டார். இதில் மிக முக்கியமாக குழு B, குழு B-யில் 4 அணிகள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கை, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஹாங்காங், சைனா. ஏற்கனவே இந்த ஹாங்காங், சைனா அனைத்து போட்டிகளிலும் தோல்வியுற்று அது வெளியாகிவிட்டது. இந்த அடுத்த இந்த 3 அணிகளும் இலங்கை அணியின் விளையாட்டில் தங்கி இருக்கின்றது. ஏனென்று சற்று நாங்கள் விரிவாக பார்ப்போம். ஏற்கனவே இந்த குழு B-யில் ஒரு போட்டி மீதம் இருக்கின்றது. அந்த ஒரு போட்டியாக நாளைய தினம் ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி அது. அந்த போட்டி தான் நாளைய தினம் யார் இந்த சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி பெற போகின்றார்கள் என தீர்மானிக்க இருக்கின்ற போட்டி. இது கொஞ்சம் சிக்கலான ஒரு விடயம். என்னவென்றால், நாளைய தின போட்டி சாதாரணமாக ஒரு நாக் அவுட் முறையிலான போட்டியாகவே இந்த கிரிக்கெட் விமர்சகர்கள் இந்த போட்டியை பார்க்கின்றார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், நாளைய தினம் இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றது. இதில் ஆப்கானிஸ்தான் அணி தோல்வியை தழுவிவிட்டால் ஆப்கானிஸ்தானின் இந்த ஆசிய கிண்ண கனவு அத்துடன் முடிவடைகின்றது. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகள் அடுத்த சூப்பர் 4ற்கான அடுத்த கட்டத்துக்கு நகரும். இலங்கைக்கு நாளைய தினம் ஒரு சிம்பிளான டாஸ்க் தான் இருக்கின்றது. ஒன்று வெற்றி பெற வேண்டும். அப்படி இல்லை என்றால் பெரிய தோல்வியை தடுக்க வேண்டும். உதாரணமாக, நாளைய தினம் நாங்கள் வைத்துக் கொள்வோம், ஆப்கானிஸ்தான் முதலில் துடுப்படுத்தாடி 180 ஓட்டங்களை பெற்றார்களாயின் இலங்கை ஸ்ரீலங்கா குறைந்தது 110 ஓட்டங்களை பெற்றாலும் இலங்கைக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அத்தோடு இலங்கை முதலில் துடுப்படுத்தாடுகின்றது என்று வைத்துக் கொள்வோம். இலங்கை முதலில் துடுப்படுத்த